பாடுவோம் அல்லேலூயா. ஆமென். உங்கள் நாமம் உயரணும், நீங்க மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. நீங்க மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. நீங்க மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இந்த காலையிலே கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக திரும்பும். சங்கீத புஸ்தகம் 1 அதிகாரம் 2, 3 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 1 அதிகாரம் 2, 3 வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே நீங்கள் யூடியூப்பில் கவனித்திருப்பீர்கள் என்றால் 17/8/25, 24/8/25 இந்த 2 வாரங்களிலும் சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எப்படி ஜெபிப்பது, how to pray on the basis of psalms. சங்கீத புஸ்தகம் மாத்திரம் ஜெபிப்பதற்கல்ல, அது ஒரு பாடல். ஆனால் அந்த பாடல் ஜெபிப்பதற்காக பயன்படுத்தலாம். வேதத்தில் பரிசுத்தவான்களுடைய ஆபிரகாமுடைய ஜெபம் இருக்கிறது, ஈசாக்கு யாக்கோபுடைய ஜெபம் இருக்கிறது, மோசேயின் ஜெபம், நெகமியாவின் ஜெபம், எஸ்ராவின் ஜெபம், தீர்க்கதரிசிகளின் ஜெபம், தானியேலின் ஜெபம், ஒரு பெரிய அதிகாரமே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் இருக்கிறது. இதை ஒரு காலத்தில் செய்தியாய் சொல்லியிருக்கிறேன். புக் ஆஃப் எஃபிஷியன்ஸில் இருக்கு. 1 அதிகாரம் 3 அதிகாரம். அதுபோல் கொரிந்து நிருபத்துக்கு எழுதும் பொழுது சில வசனங்கள் ஜெபம். பிலிப்பி நிருபத்தில் அந்த பிலிப்பு சபைக்கு சில வசனங்களை கொண்டு ஜெபம். கொலோசை சபைக்கு எழுதும் பொழுது அந்த சபைக்கு சில வசனங்களை கொண்டு ஜெபம். பைபிளில் ஏராளமான ஜெபம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் மிக முக்கியமான ஒன்று, இன்றியமையாத ஒன்று. ஜெபம் என்று சொன்னால் யாரோ ஒரு சிலருக்கு என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, 4 வயதான தாத்தாமார் பாட்டிமார் ஜெபிக்கிறதான ஜெபம் அப்படி சொல்லலை. அவங்க ஜெபிப்பாங்க, கடன்
காலங்களில் அவங்க ஜெபித்ததுனால இன்றைக்கி அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஜெபம் ஒரு சிறு பிள்ளையிலிருந்தே நாம் ஜெபிக்க பழகுவேன். பொதுவாக கிறிஸ்தவ உலகத்தில் நாங்களும் ஒரு காலத்தில் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு 4 வரி ஜெபம் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் தம்பியை ஆசீர்வதியும், அக்காவை ஆசீர்வதியும், என் தங்கச்சியை ஆசீர்வதியும், எங்கள் அப்பாவை ஆசீர்வதியும், எங்கள் அம்மாவை ஆசீர்வதியும், மிஞ்சிட்டா அவங்க செய்கிற வேலையை ஆசீர்வதியும். ஆமேன். அவ்வளோதான், முடிஞ்சு. மேக்சிமம் அந்த வார்த்தையை தான் சொல்லும், ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அது கரெக்டாக ஆசீர்வதிக்கணும். இதை தவிர வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஜெபிக்க நாம் பழகினோமா என்றால், நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளை ஜெபிக்க சொன்னால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமேன், லேலியா, கத்தாவே, இயேசுவே, அப்பா, ஆவியானவரே, முடிஞ்சு. வார்த்தை இல்லை. ஆனால் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசணும், சம்பாஷணைன்னா பேசி முடிச்சிட்டிங்களா, நான் பேசட்டுமா, நிறுத்த முடியாமல் பேசிக்கிட்டே இருக்கோம். Do we speak like this to God the Father? பிதாவாகிய தேவனிடத்தில் நம்ம எப்படி பேசுகிறோமா? ஜெபம் என்றால் ஆண்டவரிடத்தில் பழக்கம் விடுவது. அது ஒரு கலோக்கிய லாங்குவேஜ், பழக்கம் விடுவது என்று சொல்வாங்க. யோபு சொல்கிறான், அவரோடு பழகி பாரும் என்று சொல்கிறான். இருக்கு, நீரோடு கூட பழகி பாரும். ஒருத்தரை யாருன்னு நம்ம தெரியணும்னா அவங்களோட பழகி பார்த்தா தான் அவங்கள தெரியும். அப்போமே 100% சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. இட் டேக்ஸ் டைம், இயர்ஸ். பிகாஸ் கடவுள் நம்மை அவர் சாயலாக படைத்தார். when he created just like him. அவருக்கு இருக்கிற ஞானம், அவருக்கு இருக்கிற அறிவு, அவருக்கு இருக்கிற திறமை, அவருக்கு இருக்கும் வல்லமை, அவருக்கு இருக்கும் மகிமை, மாட்சிமை, மகத்துவம் எல்லாம் நமக்குள் வைத்து அவர் படைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் பிரம்மாண்டமான ஒரு தேவன். அவரை நம்ம அறியணும்னா நம்முடைய வாழ்நாள் போதாது, நம்முடைய ஒரு வாழ்நாள் நமக்கு போதாது. நீடூழி காலம் அவரோடு வாழும்போது தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் அவரை. அப்படி முழுவதும் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கொஞ்சமாவது அறிந்து கொள்ளலாமே. இப்போ இந்த உலகத்தில் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அவங்களோட they have to live together, அவங்களோடு கூட வாழணும். ஒருத்தரை பற்றி நாம் புத்தகம் எழுத வேண்டும் என்றால் புத்தகங்களை படித்தவரை பற்றி எழுதிவிடலாம். ஆனால் அவரோடு கூட சில காலம் நாம் வாழ்ந்து அவரை பற்றி எழுதினால் we experience so many things, then we write. It won't be a theory, அது ப்ராக்டிக்கலாக இருக்கும். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஜெப வாழ்வு தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக ஜெபம் என்று நினைப்பது முன்னுரையாய்த்தான் சொல்லிக்கொண்டே போகிறேன். இன்னைக்கு /3 மூன்றாம் பகுதி ஒரு போதனையாகவே போதித்து ஜெபிக்க வைக்க விரும்புகிறேன். சில வார்த்தைகளை சொன்ன பிறகு நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் உட்கார்ந்து ஜெபித்தாலும் சரி, நின்று ஜெபித்தாலும் சரி, நாம் ஜெபிக்கணும். கிறிஸ்தவர்கள் பழகி போன ஒரு ஜெபம் குறிப்பு வைத்து ஜெபிப்பது. பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, பாயிண்ட் 4. அந்த ஜெபத்தில் என்ன இருக்கிறது? எனக்கு அது வேணும், எனக்கு சோறு வேணும், எனக்கு சட்டை வேணும், எனக்கு ஒரு வேலை வேணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அதை தாண்டி ரொம்ப கிறிஸ்தவ சபையில் வரவங்க எங்கள் சபை நல்லா இருக்கணும், எங்கள் சபையை ஆசீர்வதிக்கணும். இன்னும் கொஞ்சம் தாண்டி போனால் எங்கள் பட்டணத்தை சந்திக்கணும், எங்கள் மாவட்டத்தை சந்திக்கணும், எங்கள் தேசத்தை நீ சந்திக்கணும், எங்களோட மாநிலத்தை நீ சந்திக்கணும். அதை தாண்டி 224 நாடுகள். இல்லைன்னா இப்பொழுது நாம் அடிக்கடி எழுப்புதல், ஒரு எழுப்புதலை தான் தப்பே கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இதுவும் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்பது. நமக்கு தேவை என்ன என்பதை மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கேட்பதற்கு முன்பே இவைகள் உங்களுக்கு அவசியம் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் ஒரு துணிமணி இல்லைனா விட்டால் ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்கள்
பிறந்த நாள் பொருட்கள், பரிசுகள் அவர்கள் கேட்பதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நல்ல தகப்பனும் நல்ல தாயும் அறிந்திருக்கிறோம். ஏன் குடிகார தகப்பனும் குடிகார தாயும் கூட அறிந்திருக்கிறார். போட்டு நம்முடைய பரம தகப்பனுக்கு தெரியும். ஏன் அந்த ஜெபம் மிக முக்கியம் என்றால், வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம் அது. அவருடைய வாழ்க்கை ஜெபித்தால்தான் சில காரியங்களில் சில வெற்றியை நாம் காண முடியும். ஆனால் அந்த வெற்றியை சுதந்தரிப்பதற்கு இந்த பரிசுத்த வேதம் எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வழியை நாம் பின்பற்றினால் நாம் ஜெபிக்க முடியும். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது யோவான் லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இயேசுடைய சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், இயேசுவே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்கிறார். வாய் லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு ஜெபம் பண்ணி முடித்த பின்பு என்று அங்கே இருக்கும். லூக்கா 11ஆம் அதிகாரம், அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, when Jesus finished the prayer at a particular place, ஒரு இடத்தில் ஜெபித்து முடித்த பின்பு, the disciples never interrupted during Jesus was praying. இயேசு ஜெபிக்கும் போது ஊடையில் இடைஞ்சல் பண்ணலை. ஜெபத்தில் யாரும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படி என்று நாங்கள் சொல்வோம். இப்போ வீட்டில் நம்ம ஜெபம் பண்ணும்போது அப்போ தான் பால்காரன் மணி அடிப்பான், டிடின்னு அடிப்பான். நம்ம ஜெபம் பண்ண ஃபேமிலி ப்ரேயர் உட்காந்து பண்ணும்போது ஒரு ஃபோன் வரும். நம்ம ஜெபம் பண்ணும்போது காலிங் பெல் அமுக்குவாங்க. நம்முடைய ஜெபத்தில் தடைகள் வரும்போது, அதனால தான் ஆலயம் திறந்து இருக்கிறது. இங்கே யாரும் வந்து டிடின்னு அடிக்க போகிறதில்ல. உங்கள் செல்லை அணைச்சி வச்சுட்டு ஜெபம் பண்ணுவீங்க நம்புகிறோம். நம்ம ஜெபத்தில் குறுக்கீடுகள் வரக்கூடாது. we should never allow the interruption to come. difficult, ஒரே நாளில் ஒரு 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 ஸ்ட்ரோக்கில் பண்ண முடியாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கும் வந்திருக்கிறது. அந்த வசனத்தை படித்தப்போ டக்குன்னு அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, அப்போ disciples were very keenly watching and listening how Jesus prayed. அப்படி சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, 12 சீஷர் சேர்ந்து கூப்பாடு போடலை. சில நேரத்தில் ஒன் அட் அ டைம்னு சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து பேசினா யார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. There is a method of asking Jesus. இயேசுவிடத்தில் கேட்கறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அப்பாவோ அம்மாவிடத்தில் கேட்கும்போது பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கூச்சல் போட்டுச்சுன்னா ஒன்றும் கேட்காது. அஃப்கோர்ஸ் தேர் சில்ட்ரன், அவங்க வயிற்றில் பிறந்தவங்க தான். பட் முறையாக கேட்கணும், அமைதியாக கேட்கணும். சத்தத்தை எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அமைத்து நாம் கேட்கணும். அப்போ அந்த இடம் அமைதலாக இருக்கும். அந்த இடத்தில் அதிர்வுகள் இருக்காது. அதிர்வுகள் இருந்தால் ஆட்டம் இருக்கும். ஆட்டம் இருந்தால் எத்தனை நொறுங்கிப்போ நோ. அப்படி சீஷரில் ஒருவன் பேர் போடலை. ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்கிறான். These disciples, they saw that John the Baptist was teaching his disciples how to pray. இயேசுவுக்கு முன்னோடியாகி வந்த யோவான் ஸ்நானகன் ஜெபம் பண்ண போதித்திருக்கிறான். ஆகவேதான் ஜெபத்துக்கு ஒரு போதனை அவசியம். இப்போ எடுத்த உடனே ஒருவர் ஜெபிக்கணும்னு சொல்லும்போது அந்த மைண்ட் ப்ரிப்பேர்ட் ஆகிருக்காது. why we sing? to bring our mind into one accord, into oneness. ஒரு மனத்துக்குள் கொண்டு வருவதற்கு சில பாடல், சில வார்த்தைகள், ஒரு ப்ரிப்ரேஷன் வேணும். இப்போ தாவீது சொல்லுகிறான், நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. His heart was ever prepared because he loved so much the Lord. So he could sing, he could pray at any moment, but not everyone.
நம்ம சபையிலும் கூட ஜெப நேரத்துக்கு முன்பாக ஒரு பாடலாகிலும் பாடுகிறோம். ஏன்? பாடலாகவே பாடி முடிக்கவில்லை, ஆனால் ஒரு பாடல் ஒருமுகப்படுத்த, தேவ பிரசன்னத்தை நம் மத்தியிலே கொண்டு வர, நம்முடைய மனநிலைமையை ஒருமுகப்படுத்த. நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் அவசியம். ஜெபத்துக்கு போதனை மிக மிக முக்கியம். ஆகவே நம்முடைய சபையில் ஜெபத்துக்கென்று ஒரு போதனையை, இப்போ வெள்ளிக்கிழமை நான் டீச் பண்ணலாம், ஆனால் டீச் பண்ணால் 10 பேர் தான் வர்றாங்க, 15 பேர் வராங்க. ஸோ வாட் ஐ தாட் ஆஃப், ரொம்ப நாளைக்கு முன்பாகவே சங்கீதத்தை என் வாழ்க்கையில் ஜெபமாக அமைத்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த போதனைகள் எல்லாம் இந்த நாட்களில் வலியுறுத்தப்படுவதற்கு முன்பதாகவே இந்த சங்கீதத்தை வாசித்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா வார்த்தைகள் எனக்கு தேவை. வெறும் அல்லேலூயா, ஆமேன், இயேசுவே, ஆண்டவரே, நான் வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும், சரளமாய் உபயோகப்படுத்த வேண்டும். ஆண்டவனுடைய வார்த்தையின் அழகையோ ஜாலத்தையோ வர்ணத்தையோ பார்க்கல, உள்ளத்தை பார்க்கிறார். ஆனால் வார்த்தை வேண்டுமே, நான் சொல்றது தெளிவாக சொல்லணும்ல. ஜெபத்தில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறது, நமக்கு விரும்புகிறதை சொல்ல வேண்டும். அப்பந்தான் இயேசு இதை கற்பிக்கிறார், பரமனுக்கு ஜெபம். ஏன் இயேசுடைய சீஷர்கள் இயேசுவிடத்தில் அதை கேட்டார்கள்? ஒரு காரணம், இயேசுடைய ஜெபத்துக்கு பக்கத்தில் நம்ம வர முடியல. அதிகாலை நேரத்தில் ஒரு பாட்டில் ஜெபம் பண்ண போயிடுறாரு, சாயங்காலம் ஜெபம் பண்ண போயிடுறாரு, ராத்திரி ஜெபம் பண்ண போயிடுறாரு, பகலெல்லாம் ஊழியம் செய்கிறாரு. Where he gets his strength, where he derives his strength. அவர் இந்த பலத்தையும் வல்லமையும் எங்கிடத்திலிருந்து தருவித்துக் கொள்ளுகிறார்? கண்டுபிடித்தார்கள், பிதாவின் இடத்தில் நேரம் செலவிடுவதன் மூலமாக. Because Jesus was spending much of his time with God the Father. யோவான் சுவிசேஷத்தில் அன்றைக்கு சொன்னேன், அவர் சொல்ல நான் கேட்பது எதுவோ, அவர் செய்ய நான் காண்கிறது எதுவோ, அதையே அன்றி வேறொன்றை நான் சொல்லவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். அவளுக்கு ஆச்சரியம். இந்த 3.5 வருடம் அவருடைய ஜெப வாழ்வு அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது, ஒரு ஆசையாகவும் இருந்தது, ஒரு ஆவலாகவும் இருந்தது. கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஆகவே தான் இயேசுவிடத்தில் வந்து கேட்டார்கள், நீரும் எங்களுக்கு போதிக்கணும். இந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம எத்தனை பேர் இயேசுவினிடத்தில் ஜெபிப்பதற்கு முன்பதாக, இயேசுவே எனக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும், எனக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். Have you ever prayed to God? Because விசுவாசத்தை துவக்குகிறவரும் பூர்ணப்படுத்துகிறவரும் அவர் போல, ஜெபத்துக்கு ஒரு ஆக்கியோன் அவர்தான், அதற்கு அதை நிறைவுபடுத்துகிறவும் அவர்தான். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தை நம்மை விட்டு பிரிக்க ஒருவரும் செயல்படக்கூடாது. நம்ம அப்படி ஜெபிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை முன்பு இருந்த பல வருடங்களை காட்டிலும் இந்த நாளிலிருந்து நம்முடைய ஜெபத்தினுடைய தன்மையும் அந்த ஜெபத்தின் கிருபையும் வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். ஆகவே நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு போதனையாக உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். நீரும் எங்களுக்கு போதிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு ஜெபம் பண்ண எனக்கு டீச் பண்ணுங்க ஆண்டவரே. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் ஒன்றும் கோவிச்சுக்கிட மாட்டார். எனக்கு தெரியும், இயேசு இடத்துல போய் எனக்கு ஜெபம் பண்ண சொல்லித்தரோம்னா படா எனக்கு நேரம் இல்லை என்று சொல்ல மாட்டார், எனக்கு இப்போ மூடு இல்லை அப்படி சொல்ல மாட்டார். சிலருக்கு ஒரு மூடு வரணும், ஆனால் சாப்பிட்றதுக்கு மூடு எப்போ வருது? ஜீசஸ் கிரைஸ்ட் 24 ஹவர்ஸும் சாப்பிட முடியும். ஆனால் ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும்னா இப்போ எனக்கு அந்த மூடு இல்லை, அந்த மனம் வரலையா, ஆக்கு போக்கு, இதற்கு வருகிறது அதற்கு வரவில்லையோ என்ன? இந்த ஆண்டவரிடத்தில் பேசி தப்பிக்க முடியாது. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் அட்வொகேட், அவர் நம்முடைய வழக்காடுபவராகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் அவர் சிங்காசனத்திலும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஆண்டவர்கிட்ட தவிக்க முடியாது. கரங்களை ஒத்துக்க நம்ம மேம்படுத்துவோம். நீரும் எங்களுக்கு போதிக்கணும். இந்த காலையில் ஆண்டவரிடத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண போதிங்க ஆண்டவரே. இது 3வது பைபிள் பேசிஸ் பிரேயர்.
வேதத்தின் அடிப்படையில் ஜெபிக்கணும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ கண்களை மூடி ஒரு சில நிமிடத்தில், ஆண்டவரே நான் நல்லா ஜெபிக்கணும் ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணணுன்னா எனக்கு ஒரு மாடல் தேவை ஆண்டவரே, எனக்கு ஒரு முன்மாதிரி தேவை ஆண்டவரே. அப்படி வாய் திறந்து என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்கள். நான் யாரையாவது ஒருத்தரை பார்த்து நான் ஜெபம் பண்ணணும். என் வாழ்க்கையில் இந்த இடத்தில் வந்திருக்கிற ஆண்டோட பிள்ளையாகிய நான் இன்றைக்கும் நான் ஒரு விதத்தில் ஜெபிக்கிறேன் என்றால், எங்கள் அப்பா ஜெபிக்கிறத பார்த்துருக்கிறேன், எங்கள் அம்மா ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இந்த இடத்துல உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் நாங்கள் படுத்திருந்த அறையில் காலை வேளையில் 4 மணிக்கு அவர் முழங்காலில் கட்டிலுக்கு பக்கத்தில் முழங்கால் படியிட்டு இருக்கிறதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் எங்கள் அப்பாட்ட இருந்து இந்த பழக்கத்தை படித்தேன், எங்கள் அம்மாட்ட இருந்து அவங்க ஜெபம் பண்ணுறதை நான் படித்தேன், அவங்க சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறதை நான் ஆண்டவரே நான் கேட்டிருக்கிறேன், அவங்க கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். வயிற்றிருந்து கேட்போம், ஆண்டவரே நானும் அப்படி ஜெபிக்கணும், நானும் ஜெபிக்கணும், நானும் ஜெபிக்கணும். ஆனால் அவங்க மனிதர்களப்பா, ஆனால் நீர் எப்படி ஜெபித்தீரோ ஆண்டவரே நான் அப்படி ஜெபிக்கணும். எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பாஸ்டர் மோகன் ஒரு அருமையான பாடலை பாடுவார். ஜெபிக்க கற்றுத்தாரும், நீ ஜெபித்தது போல் ஜெபிக்கிட ஜெபிக்க கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தாரும், நீ ஜெபித்தது போல் ஜெபித்திட ஜெபிக்க கற்றுத்தாரும், நீ ஜெபித்தது போல் ஜெபித்திட ஜெபிக்க கற்றுத்தாரும். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களுக்கு ஜெபிக்கிறது கற்றுத்தாரும். நாங்கள் கற்று தேர்ந்தவள் அல்ல, நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறவளை போல வந்திருக்கிறோம். கற்றுக்கொள்கின்ற அந்த ஸ்பிரிட் ஆஃப் லேர்னிங், கற்றுக்கொள்ளுகிற ஆவி எங்களுக்கு தாரும். நாங்கள் ஜெபத்தில் வல்லவர்களாய் நல்லவர்களாய் பெரியவர்களாய் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் ஜெபித்த ஜெபம் சீஷர்களுடைய மனதை அசைத்தது, நீர் ஜெபித்த ஜெபம் சீஷருடைய மனதை தொட்டது, நீர் ஜெபித்த ஜெபம் அவருடைய கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. இனி இயேசு இப்படி ஜெபிக்கிறாரே, இனி இயேசு இந்த விதமாய் ஜெபிக்கிறாரே, நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறாரே, நகரத்துக்கு வர வேண்டிய அழிவை தீர்க்க தரிசனமாய் காண்கிறாரே. எப்படி இவருக்குள் வந்தது, எப்படி இவருக்குள் வந்தது? 3.5 ஆண்டுகள் எங்களோடு கூட அவர் இருக்கிறாரே. அவருடைய வாழ்க்கை எல்லாம் ஜெபமாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை ஜெபம் புதிந்த வாழ்க்கையாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில ஜெபத்தில் உம்முடைய கிருபை விளங்குகிறது சுவாமி. அவர் என்ன கேட்டாலும் நீர் அவருக்கு பதில் தருகிறீர், என்ன கேட்டாலும். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நீர் லாசருடைய கல்லறையில் நின்று கொண்டு, தெய்வமே நீர் எனக்கு எப்பவும் செவி கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவே நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நான் எப்போ ஜெபம் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் பண்றீர் என்று நீர் ஜெபம் பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகவில்லை, உம்முடைய ஜெபம் ஒரு நாள் வெறுமையாய் திரும்பவில்லை, உம்முடைய ஜெபம் ஒரு நாளும் ஆண்டவரே பாதியில் நின்று போகவில்லை, உம்முடைய ஜெபம் பதில் இல்லாமல் போகவில்லை, உம்முடைய ஜெபத்துக்கு பதில் வந்தது. Your prayer always brought victory. Victory is after victory. வெற்றியின் மேல் வெற்றி வந்தது. எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தார், நீ ஜெபித்தது போல எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாய்த்திருந்த ஆண்டவரே உம்மை போல நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, அப்படியே உட்கார்ந்துடாம வாய்த்திருந்த ஆண்டவரே நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. நான் ஏதோ வந்து ஆண்டவரே ஒரு ஆலயத்தில் ஆராதனையில் வெறும் செய்தி கேட்கிறவனா மாத்திரம் உட்கார்ந்துட்டு போகாதபடி என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒரு ஜெபம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். டிஎல் மூடி போல நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். பிரேயிங் ஹைட் போல நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. சும்மா வாழ்ந்து போற ஏதோ இந்த உலகத்தில் சாப்பிட்டோம் தூங்கணும் உலகத்தை அனுபவிச்சோன்னு போகாதபடி எங்களை இந்த உலகத்தில் என்ன நோக்கத்தோடு திட்டத்தோடு வைத்திருக்கிறீரோ
அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் அப்படி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது நம்ம எரியாமல் நம்மளுடைய கண்களில் கண்ணீர் வரும். சரி, சும்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ ஜனங்கள் இடத்துல சொல்கிறது என்னென்னா, அழு கடவுள்கிட்ட வந்து அழுதா. அன்றைக்கி போன தடவை சொல்லிட்டேன், ஹோட்டலில் போய் உட்காந்து அழுதுகிட்டே நான் அழுதுகிட்டு இருந்தேன். என்ன வேணும் உனக்கு? சும்மா நான் அழுதனால உடனே வந்துடும் நினைக்கிறேன். ஆண்டவர் மைமால கண்ணீர்லாம் தெரியும், முதலே கண்ணீர் தெரியும். ஹோட்டலில் வந்து உட்காந்து பசிக்குது, ஒன்றும் பசிக்குதுன்னு அழுகிற, என்ன உனக்கு வேணும்? இட்லி இருக்குது, பூரி இருக்குது, பூரி கிழங்கு வேணுமா, சட்னி வேணுமா, உனக்கு ஸ்பெஷல் தோசை வேணுமா, ரவா தோசை வேணுமா, என்ன வேணும்? வாய் திறந்து கேளு. அழுதா. நாங்கள் வந்து யாரும் கிண்டல் கேலி பண்ணுறோம்னு இல்லை, நிறைய கிறிஸ்தவங்க தான் செய்கிறாங்க. உசுப்பி விடுறவங்க ஜோமா ஒரே இதாக அழு. என்ன வேணும்னு கேளு. இயேசு கேட்டதெல்லாம் கொடுத்தார். இயேசு பிதாவிடத்தில் கேட்டதெல்லாம் கொடுத்தார். நான் சொன்னேன் இல்லை, ஜெபம் பண்ணும்போது லாசருடைய கல்லறை இடத்துல வந்து என்ன சொல்றார்? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடி நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிற. அவருடைய ப்ரேயருக்கு ஆன்சர் வந்துச்சு. நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வந்துருச்சா? நம்ம ஜெபித்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோமா? பெறவில்லை என்றால் ஏன் பெறவில்லை? 1 யோவானில் சொல்லியிருக்க 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவர் நம்மை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். அவரை பற்றி அவர் சித்தம் என்னன்னு தெரியணும். அவர் சித்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியினால், படிக்க திரும்ப, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு, ஒன்று சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படியணும். பின்னால் வர்றேன் உங்களுக்கு. அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை, ஆண்டவர் பிரியமானதை செய்யணும். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால். யோவான்ல இருக்கு, எடுத்துறேன், டைம் இல்லை. நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் செய்வதினால் போட்டிருக்க. பைபிள் ஸ்டடி சாயங்காலம் 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் செய்கிறதுனால, இல்லை நான் ஓய்வு நாள் கிறிஸ்தவனாக நான் இருக்கிறதுனால, சண்டே கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால. வாரத்தில் மற்ற நாட்கள் என்னாச்சு? 74 × 7 172 மணி நேரமா? சரி, ரைட், ஓகே, கணக்கு தப்பிச்சிட்டேன். சரி, ஆண்டவர் பிரியமானதான் செய்கிறோமா? ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், நான் சொன்னால் கேட்க மாட்டேன்றீங்க, நான் கேட்டால் தர மாட்டேன்றீங்க, என் கற்பனைகளை நீ கை கொண்டாயா என்று கேட்பார் அல்லவா? ஃபர்ஸ்ட் we have to fulfill his requirements, what he expects from us. Do we 100% sure that what he expects from us? We should know that first. We should understand that first. We should ask the Lord to reveal these things to us. Until and unless we cannot go and bombard God, blast God. And ஆண்டவரை போய் நம்ம பிளாஸ்ட் பண்ணோம்னா நம்ம தான் பிளாஸ்ட் ஆகிருவோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால், அவருக்கு எது பிரியம்னு கேட்டு நிருபங்கள் எழுதி, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். ஒரு மனைவி கணவனுக்கு என்ன பிரியம்னு பார்க்குறா, ஒரு கணவன் மனைவிக்கு எது பிடிக்கும்னு பார்க்குறா. பார்க்குறாங்களா? பார்க்கலையா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும்னு பார்க்குறாங்க. அந்த காலத்தில் பெண்கள் சண்டை போடுவாங்க, இப்போல்லாம் நீங்கள் அது இல்லை. ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்தாயா, நீ பெரிய சம்பாதிச்ச, அவளுக்கு பிடிச்சிருக்கு வாங்கி கொடுக்கணும்ல. விலை இந்த பொருட்களை வாங்கி கொடுக்க, அவன் கேட்குற ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்தா தான் என்ன? பூவில் பாவம்
ஐயோ பூனாக வந்துடும், இருக்கிற ஆளே நாகப்பாம்பு. அவளுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்கணும். பிள்ளைகளை நான் கேட்குது, எனக்கு இன்னைக்கு கேசரி வேணும், அதெல்லாம் சுகர் கேட்குது. கேசரி வடையும் நல்ல காம்பினேஷன் கேட்குது, எனக்கெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது கேட்குது சார். நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா அந்த பிள்ளைகள், மம்மி காட் பிளஸ் யூ, பப்பா காட் பிளஸ் யூ, மம்மி காட் பிளஸ் யூ, பப்பா காட் பிளஸ் யூ சொல்லணும். வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும். இதுதான் குடும்ப விஷயங்கள். அவர் கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ கைகளை வைத்துக்கிறது. நாம் என்ன கேட்டாலும் நாம் அவராலே அதை பெற்றுக்கொள்கிறோம். கைகளை வைத்துக்கிறது. நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும். தேவ சித்தம் தெரிஞ்சு ஜெபம். கைகளை வைத்து கத்துறோம். ரோமர் 12 சொல்லியிருக்கிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருவமா தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. we should discern what's the will of God. we should discern what it is in his mind. it's very difficult. அதுதான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு வருஷத்தில் ஒரு தடவையாயிலும் பைபிள் வாசித்து முடிக்கணும். கைகள் வந்து கத்துறோம். நீங்கள் பைபிளை பின்னி சொன்ன மாதிரி 10 அதிகாரம் 20 அதிகாரம் படித்தா ஒரு வருஷத்துக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் ஹோல் பைபிளை படித்தா தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னது என்று தெரியும். கைகள் ஒத்துக்கிறது. தேவனுடைய சித்தம் இந்த ஒன்று கடவுள்கிட்ட கேட்கணும், அவர் சொல்லணும், இல்லைன்னா அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. கைகளை வைத்து கத்திர மையப்படுத்த. இதை நல்லா படிச்சுக்கிட்டே இருந்தால் ஒவ்வொரு நாளும் நம்ம பாட்டில் இஷ்டமான இடத்துல ஆரம்பிக்கக்கூடாது. ஒழுங்காக படிச்சுட்டு வந்தால் கர்த்தர் அவருடைய சித்தம் என்னது என்று நமக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய சித்தத்தை இந்த பைபிளில் அவர் வச்சிருக்கிறார். God revealed his will in the word of God. Why our church is giving emphasis or giving importance or constantly teaching the people to read, understand, meditate. அதுக்கு தான் நான் வர்றேன். இது வர்றதுக்கு முன்பாக தான் நான் ஒரு அண்ணா நகர் ஒரு சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றேன். நீங்கள் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய ப்ரேயரில் ஒரு ப்ரேயர் கூட ஃபெயிலியர் ஆகலை. கையில் வந்து கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம என்றைக்குமே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபம் பதிலாகுதான்னு பார்க்கணும். தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகணும்னு எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். இதை நீங்கள் ப்ரேயர் பண்ணவங்க தப்பு நான் சொல்லலை, நானும் தான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம சர்ச்சிலையும் ப்ரேயர் பண்ணியிருக்கோம். நாங்கள் வட்ட ஜெபம் பண்ணுறோம். யுத்தம் தேவையில்லை, அமைதி. அப்பாவி ஜனங்கள் கொல்லப்படுறாங்க. பாவம் ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க. அவங்க தாய் இழந்து, தகப்பனை இழந்து, பிள்ளைகள் இழந்து, உடைமைகள் இழந்து. உக்ரைன் எப்படி இருக்கு? சுடுகாடாக இருக்கு. ஏசப்பா இறங்கும், எதா பண்ணும், நீ மனசு வச்சா உண்டு. எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் தலையிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி உடன்படிக்கைகளை கொண்டு வந்தால் தான் ஆகும்னு பரிந்து பேசி அப்படி ஜெபிக்கலாமே ஒழிய நிறுத்தும் அப்படி இப்படின்னு ஆண்டவர் சொல்வார். பேசாமர் அப்படின்றார். நம்ம ஆண்டவரை கமாண்ட் பண்ண முடியாது. கைகள் ஒதுக்க கத்துறாம ஆண்டவரை கமாண்ட் பண்ண முடியாது. கெஞ்சி தான் கேட்கணும். அவர் பெரியவர். நம்ம ஒரு பெரிய விட்டு போய் கமாண்ட் பண்ண முடியுமா? நம்ம என்ன ஏசு போல நமக்கு என்ன அவர் அதிகாரம் இருக்கணும். இறையாதே அமைதலாயிருன்னு அவர் சொன்னார். நின்று கேட்டுச்சு. நம்ம சொல்லி பார்க்குறோம், நிற்க மாட்டேங்க. ஏன்? நம்ம எப்படி இருக்கோம்? நமக்கும் கடவுளுக்கு என்ன தொடர்பு இருக்கு? நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு சரியாக கீழ்ப்படிஞ்ச நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோமான்னு கடவுள்கிட்ட கேட்கணுமா இல்லையா? சரி, அப்போ பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஆண்டவர் கேட்ப. அப்படி இல்லை. நீங்களும் பலவீனமான மனிதர்கள். எனினும் ஆண்டவரிடத்தில் குறிப்பாய் அந்த வார்த்தைகள் வேணுன்றதுக்கு தான் சங்கீத புஸ்தகத்தை அதிகமாய் வாசிக்கணும். கைகள் வந்து கத்திர மகிமைப்படுத்துவோமாக. போதும் நினைக்கிறேன் இன்ட்ரடக்ஷன். சரி, நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் என்றால், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிட வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து.
நம்ம ஜெபம் பண்ணணும்னா இந்த வேதத்தில் நமக்கு ஒரு பிரியம் வரணும். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, their delight is in Adonai's Torah. இது கம்ப்ளீட் ஜூயிஷ் பைபிளில் உள்ள மொழிபெயர்ப்பு. நம்ம இங்கே கர்த்தருடைய வேதம் என்று போட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலத்தில் முழு வேதாகமும் இல்லை. இது எப்போ எழுதப்பட்டது வேண்டாம், அது பைபிள் ஸ்டடியில் படிச்சுக்கிடுவோம். ஆனால் முழு வேதாகமும் கைகளில் இல்லை. அப்போ இப்போ தாவீது காலம் 1000 கிறிஸ்துவுக்கு முன்பு எத்தனை புத்தகங்கள் எழுதப்பட்டிருந்தது? மோசே காலத்தில் கிறிஸ்துவுக்கு முன் 1400 எழுதப்பட்டது 5 ஆகமங்கள். மோசே எழுதினான்னு சொல்லலாம், ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், என்னாவா. ஹியர் இட் ரெஃபர்ஸ் டு தட். இங்கே கர்த்தருடைய வேதம் என்று போட்டிருக்கிறது. அந்த இடத்தில் கர்த்தருடைய சாட்சி இல்லாவிட்டால் கட்டளை. பட் his delight and a desire are in the law of the Lord and on his law. Amplified version it says, in bracket, the precepts, the instructions, the teachings of God. கற்பனை, கட்டளை, தேவனுடைய உபதேசங்கள் என்று போட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபம் பண்ணும்போது முதலாவது இந்த கர்த்தருடைய வேதத்தில் அவருக்கு ஒரு பிரியம் இந்த வேதத்தை அவர்கள் விரும்பி வாசிக்க வேண்டும். திருவிவிலியத்தில் என்ன போட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உருவோர் என்று போட்டிருக்கிறது. திருச்சட்டம் கடவுளுடைய சட்டம். இப்போ இந்தியாவுக்கு சட்ட புத்தகம் இருக்கிறது போல, கான்ஸ்டியூஷன் பைலா கொடுத்ததான அம்பேத்கர் போல, இந்த வேதத்தில் முதலாவது 5 புத்தகங்களில் வேதாகம சட்டங்கள் இருக்கிறது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். என்னைக்காலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிடிச்சா உங்களுக்கு ஆவியினுடைய நிறைவு வருமா? இப்போ நீங்கள் எல்லாரும் உட்காந்து கவனிச்சிட்டே இருக்கீங்க, எனக்கு தெரியும். நான் இந்த நேரம் மாத்திரம் கடவுளும் தேவை சந்திப்பார் அப்படியாக எப்படியாக உணர்ச்சி பேசப்படுத்தி பேசிட்டேன்னா நீங்கள் இந்த சேரில் எழும்பினு இங்கே 2 ஒரு ஆட்டம் போட்டு போயிடுவோம் நம்ம. ஆனால் கிளாஸ் ரூமில் அப்படி பண்ண முடியாது. போதிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், புரிய வைக்கணும், விளங்க வைக்கணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம இந்த பைபிளை பின்னி அடிக்கடி சொல்வார், பைபிள் வாசிக்கணும்னு சொல்வார். நான் இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா, பைபிள் மேலே பிரியம் இருந்தால் தானே வாசிப்பாங்க. நம்ம பிரியம் இல்லைன்னா எப்படி வாசிப்பாங்க? கத்தானே முசாமி, பிரியம் வரணும்ல. பிரியமே வராமன்னா சர்ச்சுக்கே ஒருத்தருக்கு வர பிரியம் இல்லை. அவங்கள பிடிச்சி தலையை பிடிச்சி இப்படி கொண்டு பிடிச்சி உட்கார வச்சோன்னா அவன் நழுவி ஓடிடுவான். அவன் ஜெபம் பண்ணிட்டு கடவுள் எப்போ எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ண வைப்பார், எப்போ கண்ணை மூடி ஜெபம் பண்ண வைப்பார், அதோட அப்ஸ்காண்டாகி போயிடுவான். ஒரு பிரியம் வரணும். நான் சொன்ன வேதத்தை வாசி, நேசி, யோசி. நீ வாசிக்க ஆரம்பித்தா நீ நேசிப்ப, நீ நேசிச்சா யோசிப்ப. அதுதான் தியானம். பின்னால் வரேன். இந்த வேதத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சங்கீத புஸ்தகத்தை அவன் முழுமையாய் வாசிக்கணும். நான் சொன்னேன், இந்த முதல் சங்கீதம் மற்ற 149 சங்கீதங்களுக்கும் இது முன்னுரையாக இருக்கிறது. இட்ஸ் an இன்ட்ரோடக்ஷன். அதனால தான் இவ்வளவு நேரம் நான் செலவு பண்ணுறேன். இட்ஸ் அ ப்ரிஃபேஸ் என்று ஒருவர் சொல்லுகிறார். சபை பிதா ஜெரோம் இதை கூறியிருக்கிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இட்ஸ் அ காட்லி மெசேஜ் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய செய்தி என்று சொல்லியிருக்கிறார். C.S. லூயிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய ஆத்தர் லண்டன் மாநகரத்தில் த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் த சாம்ஸ் என்ற புத்தகத்தில் சங்கீத புத்தகத்தினுடைய மகத்துவங்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளை சங்கீதத்தை வாசிக்கணும். அந்த கர்த்தருடைய சங்கீதத்தை வாசிக்கணும்னா முடத்தலுடைய வேதத்தில் பிரியம் வரணும். இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஆண்டோடைய வேதத்தை பிரியத்தோடு கூட வாசிக்கிறீர்களா? ஒரு பிரியம் நமக்குள்ளே இருக்கா? ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லை நம்மளை கம்பல் பண்ணி நம்மளை வாசிக்க வைக்கிறாங்களா?
அதனால் சொல்கிறேன், இந்த பைபிள் பிளான் அதெல்லாம் ரைட்டு, முயற்சி பண்ணுறாங்க, அக்கா சோத்திரம். இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசினா நீங்கள் கேட்கணும்னு இன்ட்ரெஸ்டோடு வந்தால் உங்களுக்கு கடவுள் எடுத்து கொடுப்பார், நிறைய கொடுப்பார். நான் ஆயத்தம் பண்ணினதிலிருந்து கொடுப்பார், நான் ஆயத்தம் பண்ணாத விஷயத்தையும் பல ஆண்டு காலம் கற்றுக்கொண்டதிலிருந்தும் எடுத்து கொடுப்பார். கைகளை ஊற்றி கத்திர மையப்படுத்தும். ஒரு டீச்சர் எப்போ டீச் பண்ணுவார்னா, ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து மலர்ந்த முகத்தோடு கூட கற்றுக்கொள்ளணும்னு இருக்கும்போது கற்றுக் கொடுப்பார். நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான். நான் கேட்குறேன், இன்னைக்கு உலக காரியத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பிரியம் இருக்கா இல்லையான்னு நான் வரிசையாக யோசித்து பார்த்தேன். வேலையில் பிரியம் இருக்கா? வேலையில் பிரியம் இருந்தால் வேலை காலையில் கரெக்டாக போயிடுவாங்க. இல்லை, ஆமாம் நான் போய் பெருசாக சாதிச்சிட்டேன், அதுக்குள்ள வீட்டில் நீங்கள் என்ன போய் என்னத்தை கண்டீங்க, முடிஞ்சு. என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா தொலைஞ்சிச்சு. இல்லை, அந்த வேலையில் ஒரு பிரியம் இருக்கணும். பைபிள் என்ன சொல்லுது? வேலை செய்ய மனசே கிடையாதுன்னா மம்மனே நீ சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். இந்த மாதிரி பவுல் சொல்வார் நான் நினைக்கவே இல்லை. நம்ம என்ன, பவுல் வந்து ரொம்ப நம்மளை ஆட்டி தேட்டுவார், அரவணைப்பார் என்று. வேலை செய்ய மனசுனா சாப்பிடக்கூடாது. நம்ம எல்லாரும் வேலை செய்யணும். கல்வியில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இல்லைன்னு படிக்க முடியாது. இப்போ நாங்கள் என் குடும்பத்தில் நாங்கள் சொல்கிறோம், ஒரு காலத்தில் நானும் எங்கள் அண்ணனும் என் குடும்பத்தில் ஒருத்தரை, அப்போ பேர் ஐயா பள்ளிக்கூடம், இப்போ வந்து ஆரப்பாளையம் பக்கம் இருக்குது, அந்த கோயில் பக்கத்தில் இருக்குது, பிரிட்டோ. அப்போ சின்ன ஸ்கூல் அது. எங்கள் வீட்டில் பள்ளிக்கூடத்தில் ஒருத்தருக்கு வரலன்னு ஒன்று, நானும் எங்கள் அண்ணனும், நீ ஒரு கையப்படி நான் ஒரு கையப்படி, சாக்கில் போட்டு பேர் மாமனே பிடி, எங்கள் அப்பா கொண்டு போட்டார். பிடிச்சி தரன்னு கால் இழுத்துக்கிட்டு வருது, இழுத்து கொண்டு போய் தான் விட்டோம். யாருன்னு நீங்கள் பாட்டு சொல்லி பிரச்சனை ஒன்று பண்ணிடுறாரு. ஒரு 3 நாள் செஞ்சோம், ஒழுங்காக பைக்கிட்டு தூக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான். நம்ம பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அன்றைக்கி ஒரு இடத்துல சொன்னேன்ல, இந்த கடைசி பெஞ்சில் வந்து சில பிள்ளைகள் உட்காரும். உங்களை சொல்லலை, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மக்கு பெஞ்சுன்னு பேர், மாப்பிள்ளை பெஞ்சு. அந்த ரூபி டீச்சர் எந்திரி, பெஞ்சு மேலே எந்திரி நெல்லுன்னு. ஆனால் படிக்கிற பிள்ளை ஃப்ரண்ட் லைனில் தான் இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல டீச்சர்ஸ் வந்திருந்தீங்கன்னா, டீச்சர்ஸ் இருக்கீங்கள்ல, டீச்சர்ஸ் ஃபேமிலியில் இருக்கீங்கள்ல, ஃப்ரண்ட்டில் தான் வரும். நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடட்டும், விட்ட உடனே ஓன்னு அழுகும். ஒன்று அம்மா கொண்டு போய் விடுவா, டீச்சர் போயிருங்க, கண்ணு தெரியாமல் போயிருங்க. இவங்க அங்கே விட்டுட்டு இப்படியே நின்றுக்கிட்டு இருக்காது. அந்த பிள்ளை மோன் கத்தோன்னு ஆமேன் ஆஜருக்கு கடைசியில் வந்து நிற்கும். அது சொன்னேன் இல்லை, போயிரு, எங்களுக்கு தெரியும், அது தெரியாமையே நாங்கள் வாத்தியாராக உட்காந்துருக்கோம். உங்கள் பிள்ளை நீங்கள் பார்க்காதீங்க, நீங்கள் பாட்டில் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாப்பில்ல. இந்த எச்சம் உட்காந்துருங்க. நீங்கள் என்டர்டெயின் பண்ணுவீங்களாக்கும் உங்கள் பேரண்ட்ஸை, பேசாமல் போயிருங்க, எங்களுக்கு தெரியும், நாங்கள் எச்சம், எங்களுக்கு தெரியும், டீச்சர்ஸே நாங்கள் மேய்க்கிறவங்க, எங்கள் பிள்ளைகளை மேய்க்க தெரியும், போயிருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு குரூப் இருக்குது, நம்ம என்னென்னா அவங்கள தப்பு, அவங்க எல்லாம் கணக்கில் புலியாக இருக்காங்க, காகித புலியில் உண்மையாக புள்ளி இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் முன்னேறுறாங்க. எதுக்கு முன்னேறாங்க? படிச்சிருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு சமத்தாக இருக்கணும், சமத்தாக இருக்குன்ட்டு போயிடுவாங்க. சமத்தாக தானே இருக்கு. அவங்களும் மனிதர்கள், நம்மளும் மனிதர்கள், அவங்களும் தேவ சாயலில் படிக்க விட நம்மளும் நமக்கு என்னென்னா, நமக்கு கடவுளை காட்டிலும் பிள்ளை மேலே பாசம் பொத்துக்கிட்டு வருது, உருப்புறதுக்கு இல்லை. நம்ம விருப்பத்தோடு படித்தோமோ விருப்பம் இல்லாமல் படித்தோமோ, ஆனால் படித்ததுனால ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை உயர்ந்த நிலைமையில் வைத்திருக்கிறார். கைகளை வைத்து கற்று படித்ததுனால யோசித்து பாருங்க. நம்ம படிக்கிறதுக்கு மாத்திரம் தகராறு பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி நம்ம நிறைய பிள்ளைகள் படிக்க முடியாமல் போனது காரணம் பெற்றோர் தான் காரணம்.
இங்கேருந்து சொல்கிறேன், புல்பீட்டில் இருந்து. ஏன்னா உங்களுக்கு பாசம் பொத்துக்கிட்டு வருது. ஆனால் நீங்கள் உண்மையாகவே அந்த பிள்ளைகளை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அது படிக்கலைன்னா கடவுள் அவங்கள கேட்டுக்கிடுவார். நம்மளே சரி பரவாயில்ல இரு அப்படின்னு சொன்னால் இருந்துடும். ஆண்டவருக்கு அடுத்து ஒரு பிள்ளைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது கல்வி. கைகளை ஊற்று கற்று நம்ம படுத்தும். ஆண்டவருக்கு அடுத்து ஒரு பிள்ளைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது கல்வி. நம்ம ஆண்டவரை கொடுத்து கல்வியும் கொடுத்துட்டா நம்ம ஒன்றும் உங்களை பின்னால் தாங்கிட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவர் அவர்களை ஏற்ற நேரத்தில் உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து அழகு பார்ப்பார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவரை அந்த மாதிரி நம்முடைய சமூகத்தில் ஒரு எஜுகேஷன் மேலே வருதா? குடும்பத்தின் மேலே ஒரு பாசம் இருக்கா? இல்லை குடும்பம் எக்கேற்பட்டு போனால் என்னன்னு நம்ம நினைக்கிறோமா? குடும்பம் தெய்வம் நம்ம கையில் கொடுத்தது சார். குடும்பமே பிடிக்காது. யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு பாட்டு மாத்திரம் பாடும், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. நல்லா பாட்டு பாடுவோம். இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். கரெக்டு. ஆனால் அந்த குடும்பத்தை எவ்வளவு நேசிக்கிறோம்? நம்ம குடும்பத்தின் மேலே அன்பு வச்சிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பேன். இதெல்லாம் வேதத்தின் மேலே பிரியம் வர்றதுக்கு இதை கொண்டாடுறேன் நான். பிரியம் இல்லைன்னா நம்ம குடும்பம் நடத்த முடியாது. குடும்பம் நடத்துறதுக்கு தகுதியே கிடையாது. we are disqualified. தேவன் நமக்கு அமைத்து கொடுத்த குடும்பத்தின் மேல் நமக்கு ஒரு பிரியம் இல்லைன்னா ஆண்டவர் பற்றி சொல்ல, யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடு என்று சொல்வார். ஒரு வேலையில் ஒருத்தர் உட்காந்து ஒழுங்காக வேலை பார்க்கலான்னா ஒரு நாள் பார்ப்பா, 2 நாள் பார்ப்பா, 3 நாள் பார்ப்பா, அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோம், சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருக்கான், வேலையிலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவான். பேக்கப் யூஸ் ஓகே கோ, எங்கேயும் போய் வேலை பார்த்து போ அப்படின்னு சொல்லி விடுவான். சரி, தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதில் எனக்கு பிரியம் இருக்கு இல்லை. ஆண்டவனுக்கு தந்த மனைவி பிரியம் நமக்கு இருக்கணும். கடவுள் நமக்கு தந்த கணவன் பிரியம் இருக்கணும். கடவுள் நமக்கு தந்த பிள்ளைகள் ஒரு பிரியம் இருக்கணும். சில பிள்ளைகள் மேலே பிரியம் கிடையாது. பிள்ளைகளை கண்டுக்கிறதே கிடையாது. அது எங்கே இருக்குது, என்ன பண்ணுது, எங்கே போகுது, எப்போ வருது, அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. கிறிஸ்தவங்களை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீங்கள் பாட்டில் கோயிலுக்கு பைபிளை தூக்கிட்டு போகிறீங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனிக்கிறது இல்லைன்றாங்க. ஐம் சாரி. இங்கே இருக்கிறவங்க பற்றி சொல்ல, கிறிஸ்தவ உலகத்தில் மீடியாவில் தான் போகுது. பிள்ளைகளை பற்றி கவலை இல்லை. பொழுதுனைக்கு ஜப கூட்டம், அது என்ன ஜபத்துக்கு போகணும். பிள்ளைகள் என்ன பண்ணுது, அது என்ன வாட்ச் பண்ணுது, அது என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு டிவியில். கவனிக்கணும். நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட்டு 24 மணி நேரம் பார்க்க முடியுமா? ஒத்துக்கிறேன். ஆனால் கொஞ்ச நேரமாக இல்லாமல் ஒரு வாட்ச் ஓவர் இருக்கணுமா இல்லையா? ஒரு கிராஸ் செக். நீ என்ன பண்ண, எப்போ போன, நீ எப்போ உள்ளே வந்த? ஃபஸ்ட் சுந்தரையா ஒரு இதை எழுதி போட சொன்னார். அப்போ சில கிறிஸ்தவ சபையினுடைய தலைவர். இந்த ஹோட்டலில் போனால் பின்னால் உள்ள ரூல்ஸ் ரெகுலேஷனில் போல, நீ எப்போ வெளியே போகிறாய், நீ எப்போ வருகிறாய், நீ என்ன செய்தாய், எப்போ வீடு திரும்புகிறாய் எழுதி போடுன்ட்டார். வீட்டை விட்டு வெளியே போகும்போது எப்போ போகிற, எங்கே போகிற, எதுக்கு போகிற, இல்லை நான் இஷ்டப்படி நான் போவேன் அப்படின்னு சொல்ல, நீ போ. ஆண்டவர் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட முடியாது. ஆண்டவர் அப்புறம் ஆண்டுட்டு வந்து குய்யோ போய் எனக்கு கத்துறான், ஆண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் ஆண்டு சொல்றார், உன் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். கடவுள் நம்ம கையில் கொடுத்த பிள்ளைகளை இப்போ நான் சொல்லலை, உலகம் என்ன சொல்லுது, நம்ம கையில் கடவுள் கொடுத்த ஒரு பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நமக்கு பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் நம்ம கண் காண நம்முடைய பிள்ளைகளை போதித்து வழி நடத்தணும். எத்தனை பேர் அன்றைக்கி சொன்னார்ல, சொன்னா பேப்பரில் படித்தேன். அமெரிக்க கல்லூரியில் என்னுடைய ப்ரொஃபஸர்
பட்டிமன்றத்துக்கு ஒருவர், அவர் யார் சொல்லுங்க? சாலமோன் பாப்பையா? 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு, பத்மஸ்ரீ பட்டம் வாங்கியிருக்காரு, 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்துட்டு அந்த ஸ்கூலில் அவர் சொன்னார், நான் எங்கே பேசினேன் ஞாபகம் இருக்குது, ஹலோ அவர் சொல்கிறாரு, எங்கள் வாத்தியாருக்கு பயந்து வாழ்ந்ததுனால நாங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கோம்ன்றார். ஹலோ, எங்கள் வாத்தியார் அடிப்பார், அடி வெளுத்துருவார், நாங்கள் பயந்து வாழ்ந்தோம்னு. இன்னைக்கு டீச்சர் யாராக அடிக்க முடியுமா? நாங்கள் யாரை அடிக்க முடியுமா? ஐயோ, வாங்க உட்காருங்க, கேட்டா வாங்க உட்காருங்க, போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அன்னைக்கு கண்டிச்சு வளர்த்தாங்க, அடித்து வளர்த்தாங்க. நான் படித்த ஸ்கூலில் அடிச்சிருக்காங்க பெரம்பில். ஒரு தடவை அடி வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு அடி கூட வாங்கலை. கையில் ஊற்று கத்திர மேம்படுத்தும். ஒரே ஒரு தடவை தான் அடி வாங்கினேன், மொழியில். எனக்கு அடித்த வாத்தியார் பேர் வி.கே. ரங்கநாதன். இன்னொரு சார் அடிப்பார், இந்த சிஸ்டர் அவங்க பிரதர் தான். ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் என்றால் என்ன வெளுத்துறார், கிறிஸ்டோபர். அப்போ நீங்களாம் சொல்லுங்க, அடிக்கணும் பாஸ்டர். ஆளை அடிக்கலாம் வேணாம். இப்போ புத்தி இருக்கு, புத்தி இருக்குல்ல. வீடு, நமக்கு ஒரு வீடு பிடிச்சா வாங்கணும், ஒரு வீடு பிடிக்கலான்னா என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது, பிடிச்சி வாங்கணும். இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம், 150 ரூபா 200 ரூபா ஒரு ஷர்ட் வாங்குகிறோம், அதுவும் இப்போ விலை வித்தியாசம் இருக்குது. ஒரு பொருள் வாங்குகிறோம் 100 ரூபா 150 ரூபா, பிடிக்கலன்னா போட்டுடலாம். ஒரு வீடு பார்த்திங்கன்னா ஒரு கனவு இல்லைன்றாங்க. வாழ்க்கை முழுசு சிறுக சிறுக சேமித்து வாயை கட்டி வயிற்றை கட்டி ஒரு வீடை கட்டுறாங்க. பிரியமாக கட்டணும், பிரியமாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு வீடை வாங்குறது, அப்புறம் இது வேண்டாம், இன்னொரு வீடு, இந்த வீடு வேண்டாம், முடியுமா? ரொம்ப காலம் வாழ வேண்டியது, ரொம்ப காலம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியது. அப்போ ஒரு பிரியத்தோடு ஒன்று செய்யணும். எதையும் பிரியத்தோடு செஞ்சால் நிற்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா எனக்கு தெரியல, போகும்போது நீங்கள் உங்கள் முகத்தை நான் பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பிரியத்தோடு கூட இருக்கணும். அடுத்து ஒரு வாகனம், ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், பிடிச்சி வாங்கணும். இன்றைக்கி ஒரு வாகனத்தை வாங்குறதுக்கு நாளைக்கு வித்துடுறது, சாயங்காலம் ஒன்றை வாங்குறது அடுத்த நாள் வித்துடுறது. பிடிச்சி வாங்கணும் பாஸ்டர். அப்படியெல்லாம் 100% பிடிச்சதெல்லாம் ரொம்ப உலகத்தில் இல்லை பாஸ்டர். இருக்கிறதுல பிடிச்சதான் கைகள் ஒருத்தர். ஒரு பொருளும் அப்படி தான், பிடிச்சா வாங்கணும், இல்லைன்னா பிடிக்கிட்ட வாங்கக்கூடாது. ஒரு பொருளை நம்ம வாங்கும்போது அந்த பொருளுடைய விலை பார்க்கணும். விலை மாத்திரமல்ல, அதனுடைய மதிப்பு பார்க்கணும். 3வது, அது நமக்கு உபயோகமாக இருக்குமா இருக்காதா, அது நமக்கு உபயோகமாக இருக்குமா இருக்காதா. அப்படி இல்லைன்னா நம்ம யோசனையை திரும்ப 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 திங்க் பண்ணி பார்க்கணும். கைகள் ஒருத்தர் மேம்படுத்தும். ஒரு குடும்ப முகாமில் பேசுறது போல பேசுகிறேன். ஏன் இதெல்லாம் நம்ம பிரியத்தோட கூட பண்ணுறோமே, இதெல்லாம் நம்ம எப்படி இருக்கோன்னு கடவுள்கிட்ட கேட்போம். அப்படிப்பட்ட நம்ம இந்த வேதத்தின் மேலே நமக்கு பிடிக்குதா? நம்ம கையில் வச்சுருக்க பைபிள் பிடிக்குதா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, என் கையில் வச்சிருக்கிற இந்த பைபிளை நான் பிடிச்சு வாசிக்கிறேனா, பிடிக்காம நான் வாசிக்கிறேனா, ஆசையாக வாசிக்கிறேனா, ஆசையாக நான் வாசிக்கலையா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் தான் தியானத்துக்கே போக முடியும்னு சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. வைத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் ஆராதனைக்கு நான் பிடித்ததுனால தான் நான் வந்திருக்கிறேன், பிரியமாக வந்ததுனால தான் நம்முடைய செய்தியை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் சொல்ல முடியுமா ஆண்டவரே? என் வாழ்க்கையிலே சொல்லப்பட்டதான வேலை, கல்வி, குடும்பம், மனைவி, புருஷன், பிள்ளைகள், வீடு, வாகனம், பொருள்கள், இதெல்லாம் ஆண்டவரே நான் ஒரு பிரியத்தோடு செஞ்சுருக்கிறேனா, பிரியம் இல்லாமல் செஞ்சுருக்கிறேனா? அதெல்லாம் உலக காரியம் ஆண்டவரே, அது கூட முக்கியம் இல்லை. ஆனால் முக்கியம்தான், ஆனால் ரொம்ப அது இல்லை.
நீர் என் கையில் கொடுத்த இந்த வேதாகமத்தை, ஆவியானவரால் எழுதி கொடுத்தப்பட்ட இந்த வேதாகமத்தை, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்திருக்கிற இந்த வேதாகமத்தை நான் விரும்பி வாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் விரும்பி கையில் எடுத்துகிட்டு வர்றேனா? நான் சர்ச்சுக்கு வரும்போது வீசின கையா வெறும் கையா வர்றேனா? இல்லை நான் நீ என் கையில் கொடுத்துருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து கொண்டு வருகிறேனா? இயேசுவே நீர் எனக்கு கிருபை தாரும், இயேசுவே எனக்கு கிருபை தாரும், இயேசுவே எனக்கு கிருபை தாரும். இந்த வேதத்தை நான் எடுத்து வாசிக்கும் போது பிரியத்தோடு வாசிக்க கிருபை தாரும். நான் அன்றைக்கு ஒரு பாடலை இந்த காலையில் கூட நான் பார்த்தேன். அந்த ஊழியர் அந்த வேதாகமத்தை ஆண்டவரே அந்த பாடலை பாடுவதில் முதல் நிலையில் வேதத்தை எடுத்து அவர் முத்தம் செய்து விட்டு அதை டேபிளில் வைத்து வாசிக்கிறதை நான் பார்க்குறேன். எனக்கு அன்பான தெய்வமே, அருமை ரட்சகரே, எங்களோட வாழ்க்கையில் பைபிள் மேலே ஒரு பிரியம் வரட்டும் ஆண்டவரே. எங்கள் சர்ச் வேதாகமத்தை விசுவாசிக்கிறது, வேதாகமத்தின் சத்தியங்களை நம்புகிறது, வேதாகமத்தினுடைய காரியங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த வேதத்தின் மேலே எனக்கு ஒரு பிரியத்தோட நான் இதை வாசிக்க கிருபை தாரும். என்னோடு பேசும் என்று நான் வாசிக்க கிருபை தாரும். என்னோடு கூட இடைபடும் என்று கிருபை தாரும். எனக்கு வாக்குத்தத்தங்களை தாரும் என்று கேட்பதற்கு முன்பதாக என் வாழ்க்கையினுடைய குறைகளை சுட்டி காட்டும், என் தவறுகளை நீர் சுட்டி காட்டும், என்னை திருத்தி நடத்தும், என்னை போதித்து வழி நடத்தும், என்னை சிட்சித்து எனக்கு புத்தி சொல்லும். வாக்குத்தத்தங்களை தாரும், வாக்குத்தத்தங்களை தாரும். அதை பற்றி பிடித்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக மனுஷியாக வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீ தருவீராக, தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். வேதத்தின் மேலே எனக்கு ஒரு பிரியம். இப்போ இன்னைக்கு நான் உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் ஊழியர் நான் சின்ன வயசுலேருந்து இந்த வேதத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது 100 வசனத்தை சொன்னதுனால மனப்பாடமாக எனக்கு ஒரு வேதாகமத்தை கொடுத்தார்கள். அதை நான் ஊழியத்துக்கு போகும்போது அவர்கிட்ட கையில் பைபிள் இல்லை, பரிசாகி கொடுத்தேன். அதுக்கு பிறகு எத்தனையோ வேதாகமம் என் கையில். ஒரு வேதாகமத்தை நான் தஞ்சாவூரில் பஸ்ஸில் ஏறி வரும்போது ஒரு ஈக்குவல் லாக் சூட்கேஸோட என்னுடைய வேதாகமத்தை நான் இழந்து போனேன். 10 வருடம் நான் அதை வாசித்து அந்த வேதத்தை வாசித்து கண்ணீர் வடித்து ஜெபித்து குறிப்புகளை எடுத்து அந்த பைபிளை விட்டு போயிடுச்சு. நான் அப்படி அழுதேன். அந்த சூட்கேஸில் 2000 ரூபா இருந்துச்சு, என்னுடைய உடைமைகள் இருந்தது. ஆனாலும் என் வேதாகமத்தை இழந்து, அதுவும் அந்த சூட்கேஸ் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது, அவங்க ஞாபகார்த்தமாக நான் வச்சுருந்தது. பட் ஐ லாஸ்ட் இட், எடுத்துட்டாங்க. நான் அவ்வளோ அழுதுருக்கிறேன். நான் ஊழியத்துக்கு போகும்போது என்னுடைய தகப்பனார் ஒரு வேதாகமத்தை என் கையில் கொடுத்தாங்க. நான் ஊழியத்தில் என்டர் பண்ணும்போது 1978ஆம் ஆண்டு அந்த வேதாகமம் சின்ன ஒரு வேதாகமம். ஆனால் அதை வாசித்து ஆங்கில வேதாகமத்தையும் வச்சுருப்பேன், தமிழ் வேதாகமத்தையும் வச்சுருப்பேன். அந்த காலேஜில் அதை படித்து குறிப்பெடுத்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி என் கண்ணீர் அதில் இருக்கும். அந்த பைபிளை பின்னிட்டு நான் காட்டினேன். அது அப்படியே உடைஞ்சி அப்படியே நொறுங்கி கொஞ்சம் இது தெரிச்சோம். இன்றைக்கி அதை வைத்திருக்கிறேன். அந்த பைபிள் மேலே ஒரு பாசம் இல்லைன்னா பைபிளை பற்றி நான் பேசவே மாட்டேன். அந்த பைபிள் மேலே எனக்கு ஒரு விருப்பம் இல்லைன்னா அந்த பைபிளை பற்றி நான் பேசவே மாட்டேன். நான் வேறு வேலைக்கு போயிடுவேன் பேசாமல். ஐ கேன் டீச், ஐ கேன் பி எ லெக்சரர், ஐ கேன் பி எ டீச்சர் சம்வே. ஆனால் இந்த வேதத்தை இயேசு என்னை வாசிக்க நேசிக்க, இதன் மூலமாக என்னோடு கூட பேச, என் பைபிளில் அதில் என்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்டாருன்னு டேட்லாம் போட்டு வச்சுருப்பேன். கைகளை வந்து கர்த்தரை மயம்படுத்துவோம். இப்படி வேதத்தை நேசிக்கிறோமா? நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கைகளை வாழ்த்து. நம்முடைய வாழ்க்கையில் இடர்கள் கிடையாது. நம்முடைய வேதத்தை மிகவும் நேசிக்கிறவர்கள் அவளுக்கு ஒரு சமாதானம் உண்டு. அவளுக்கு இடர்கள் இல்லை. எனக்கு இருக்கிற பொருள்களோ வசதியோ இல்லை என்னுடைய சமாதானம். எனக்கு இருக்கிற வசதி எனக்கு ஆண்டவர் கேட்பதுக்கு மேலே எனக்கு தருகிறார். ஆனால் அதில் என் மனது. ஆனால் இந்த வேதம் என்னை ஒரு மனிதனாக மாற்றி இருக்கிறது. இல்லாவிட்டால் நான் ஒரு மிருகமாய் போயிருப்பேன். ஒரு மிருகமாய் போகியிருந்த என்னை இந்த வேதம் என்னை மாற்றினது. 21 வயதில் இந்த வேதாகத்தை கையில் எடுத்துக்கொண்டு தெருக்களிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும்
எனக்கு கிடைத்த இடங்களெல்லாம் மருத்துவமனைகளிலும் இயேசுவை பற்றி அவருடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறேன். நம்ம எது மாற்றி இருக்கிறது? எது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்திருக்கிறது? இது என்னை ஒரு மனிதனாக மாற்றி இருக்கிறது. ஆண்டவரே, நான் யோக்கியன் பேசல, இப்போ நான் தான் 100% பெர்ஃபெக்ட் பரிசுத்தன் பேசல. ஆனால் இந்த பைபிள் எனக்கு ஏதோ ஒன்று செஞ்சிருக்கு, இன்னும் செய்யும் நம்புறேன். இந்த வயதிலும் கண்ணாடி போட்டுக்கொண்டு அந்த வேதத்தை திரும்ப திரும்ப வாசிக்கிறேன். பெரிய எழுத்து வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்து கொண்டு வேதத்தை தியானித்துக் கொண்டிருப்பேன், ஜெபித்துக் கொண்டிருப்பேன். நான் எப்பொழுது வாசிக்கிறேன், எப்பொழுது ஜெபிக்கிறேன், எப்பொழுது தியானிக்கிறேன் என்பது யாருக்கும் தெரியாது. என் ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், என்னை வாலாக்காமல் தலையாக்குவார். என்னக்குள் ஒரு தேவனுடைய வல்லமையை எனக்கு கொடுப்பார். என்னை ஆண்டவர் எல்லா நிலைமையிலும் என்னை ஆசீர்வதிப்பார். எழுப்பி நின்று ஜெபம் செய்வோமா? எனக்கு ஒரு பிரியத்தை தாங்க ஆண்டவரே. அப்படி பிரியமா இருந்தா நான் முழுவதும் உங்களுக்கு பேசல. அவன் யாரை போல் இருப்பான் என்று இருக்கிறது. ஒரு மரம், அந்த மரத்தை குறித்து 3 கருத்துக்கள் இருக்கிறது. கருத்துக்கு சித்தமான அடுத்த வாரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இப்படி வசனத்தை வச்சு 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 படிச்சு 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 நம்மை, வேதத்தை நாம் அந்நியமாய் கருதினால் ஆண்டவரும் நம்மை அந்நியமாக கருதுவார். ஒரு ஆலயத்துக்கு வரும்போது கையில் இப்போ சில குடும்பங்கள், ஆண்டவர் அறியாத குடும்பங்கள் எனக்கு தெரியும். நான் மிக மரியாதையோடு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருந்து பைபிளை எடுத்துகிட்டு வர உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தால் உங்களை நான் கட்டாயப்படுத்தவில்லை, கண்டிப்பு நான் பண்ணவில்லை. கர்த்தரை மன்னிப்பாராக. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க பைபிளை கையில் எடுத்துகிட்டு வரலைன்னா எனக்கு அதில் ஒரு வெக்கம் இருக்குது, எனக்கு ஒரு கூச்சம் இருக்குது. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, சரிதானா? நீ யோசித்து பார் மகனே, யோசித்து பார் மகளே. எதிர்ப்புள்ள வீடுகளை பற்றி நான் சொல்லலை. இந்த இடத்துல வந்திருக்கிற சிலர், உங்கள் வீட்டில் எவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எதிர்ப்பில்லாத வீடுகளில் என் கையில் விட நான் பைபிள் எடுக்கலை, நான் வாசிக்கிறது இல்லை, அந்த வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்கிறது இல்லைன்னு சொன்னான். ஆண்டவரே என்னை மன்னி, ஆண்டவரே என்னை மன்னி, உன்னுடைய இரத்தத்தால் என்னை கழுவும். எல்லாரும் ஜெபம் பண்ணும். என்னை ஒரு விஷயம் சுத்திகர், என்னை பரிசுத்தமாக்கும். இந்த வேடத்தில் எனக்கு ஒரு பிரியத்தை தாரும். இரவும் பகலும் அந்த பிரியம் இருந்தாதான், அந்த நேசம் இருந்தாதான், அந்த அன்பு இருந்தாதான் இதை வாசிப்பேன். ஆண்டவரே, நான் சொன்னது போல முழு வேதாகமும் அல்ல, அப்பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷம் எல்லாம் அப்போ வரல. ஆனால் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் என்ற 5 சட்ட புத்தகங்கள். ஆனால் அந்த சட்ட புத்தகங்களையே இரவும் பகலும் அன்றைக்கு யூதர்கள் தியானித்திருக்கிறார்கள். ஜீசஸ், யூத மக்கள் அதை வாசித்திருக்கிறார்கள், இன்றைக்கு வாசிக்கிறாங்க. அதனால அவங்களை ஆண்டவர் உலகத்தில் சகல ஜனங்களுக்குள்ளாய் அவளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு யூதர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அளவில்லாத ஞானம், அளவில்லாத அறிவு, அந்த சிறிய நாட்டை கண்டு உலகம் பயப்படுவதற்கு காரணம். எல்லாரும் கரெக்டாக இருக்காங்க நான் சொல்லலை, சரியாக நடக்கிறாங்கன்னு சொல்லலை. ஆண்டவரே, அந்த வேதத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம், என்னுடைய வாழ்க்கையில் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க கிருபை தாரும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானது இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கைகளை உயர்த்தி பாடுவோம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானது இப்போ
காட்டும் செய்ய ஆயுது ஆண்டவா பிரியமானது இப்போ காட்டும் செய்ய ஆயுதம். அப்படி இந்த வேதத்தை வாசித்து வாசித்து அந்த வசனங்களை கொண்டு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஏதோ 4 குறிப்புகளை எழுதி வைத்து அது தேவை, அவசியம். ஆனால் அதை காட்டிலும் மிக முக்கியமான ஒன்று, வேத வசனங்களை கொண்டு அடிப்படையாய் தெய்வத்திடத்தில் நெருங்கி நடந்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம் எங்களை பரிசுத்தவான்களாக மாற்றும், உம்மை போல மாற்றும். உம்முடைய கிருபை இரக்கத்தை நாங்கள் பெறுவோம். அப்பொழுது எங்களுடைய வார்த்தையில் கிருபை இருக்கும், அந்த வார்த்தையில் ஒரு சாராம்சம் இருக்கும், அந்த வார்த்தையில் ஒரு சத்துவமும் வல்லமையும் அபிஷேகமும் இருக்கும். வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் கொடுத்த வசனங்களை வாசிக்க வாசிக்க எங்களுடைய ஆவி பலப்படும், எங்களுடைய ஆத்மா பலப்படும், எங்களுடைய சரீரத்தில் உள்ள நோய்கள் மறையும், அறிகுறிகள் நீங்கும், எங்களுடைய சரீரத்தினுடைய வல்லமை விளங்கும், எங்களுடைய சரீரத்தை எந்த விதமான தீங்கும் பலவீனம் வியாதியை நெருங்க முடியாது. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக ஆண்டவரே இந்த இடத்துல 1 மணி நேரம் நாங்கள் கேட்டுட்டு அப்படி போகாம வீட்டில் இன்னைக்கு போய் அடுத்த வாரம் வர்ற வரைக்கும் அந்த வசனத்தை வாசித்து வாசித்து ஆண்டவரே சங்கீத புத்தகம் வாசித்து வாசித்து அந்த வசனத்தை சொல்லியே கர்த்தரிடத்துல ஜெபிக்க மன்றாட கிருபைத்தார். துதிகர மகிமை செலுத்துகிறார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல புகழை மறவாதே, ஆமென். எப்பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம்முடைய சதாகாலம் நம்முடைய பரிசுத்தவான்களோடும் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.